ரீசெண்டா ஒரு பேஷண்ட் நம்ம ஹாஸ்பிட்டலுக்கு வந்திருந்தாரு. அவரு நரம்பு வலி அப்படின்னு சொல்லிட்டு நெறைய ஓவர் த கவுண்டர் மெடிகேஷன்ஸ் வாங்கி யூஸ் பண்ணியிருக்காரு. அதெல்லாம் யூஸ் பண்ணியும் எந்த பயனுமே கிடைக்காம கடைசியா நம்ம கிட்ட வந்திருந்தாரு. அவர ஃபுல்லா எக்ஸாமின் பண்ணி பார்த்தப்ப தான் அவருக்கு தொழுநோய் இருக்குது அப்படின்றது தெரிய வந்துச்சு. ஹலோ ஆல், ஐம் டாக்டர் அஸ்விதா, கன்சல்டன்ட் டெர்மடாலஜிஸ்ட் ஃப்ரம் இமயம் ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல்ஸ், நாமக்கல். நரம்பு வலி அப்படின்றது அவருக்கு வெறும் வலி அப்படின்னு நினைச்சிட்டு நிறைய ஓவர் த கவுண்டர் மெடிகேஷன்ஸ் வாங்கி சாப்பிட்டிருக்காரு. பட் அவர் வந்ததுக்கு அப்புறமா அவரை நம்ம ஃபுல்லா எக்ஸாமின் பண்ணி பார்த்தோம். எக்ஸாமின் பண்ணி பார்த்ததுல தான் தெரிஞ்சது அவருக்கு தோல்ல நிறைய வெள்ளை கலர்ல ஸ்கின் பேச்சஸ் வயிறுல, முதுகு பகுதியில, கைகள் கால்கள்ல இருந்துச்சு. அவருக்கு அந்த இடத்துல எல்லாம் எந்த உணர்ச்சியும் கிடையாது. அது இல்லாம அவருக்கு முடியும் மற்ற இடங்களை கம்பேர் பண்றப்ப அந்த பேச்சஸ்ல ரொம்ப குறைவாகவே இருந்துச்சு. இதை தொழுநோய்னு நம்ம சஸ்பெக்ட் பண்ணி இன்சிஷனல் பயாப்சி ஒன் ஆஃப் த பேச்சஸ்ல இருந்து எடுத்து பெத்தாலஜிஸ்ட் கிட்ட அனுப்பிச்சிருந்தோம். அவங்களும் அதை லெப்ரசின்னு சொல்லிட்டு கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு தோல்ல வெள்ளை பேட்ச் இருக்கு, அந்த பேட்ச்ல உங்களுக்கு உணர்ச்சி இல்லாம இருக்கு, முடி கம்மியா இருக்கு, இல்ல வியர்வை கம்மியா இருக்கு அப்படின்றது இதெல்லாமே தொழுநோய்க்கான ஒரு சில அறிகுறிகள். நரம்பு வலியா வரலாம், உங்களுக்கு காலில் ரொம்ப நாள் ஆறாத புண்ணா கூட இருக்கலாம். ஸோ இந்த மாதிரி சிம்டம்ஸ் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இல்லை ரிலேட்டிவ்ஸ் இல்லை உங்களுக்கே இருந்துச்சுன்னா அதை அலட்சியப்படுத்தாமல் உங்களுக்கு பக்கத்தில் இருக்க டெர்மட்டாலஜிஸ்ட்டை கண்டிப்பாக கன்சல்ட் பண்ணிக்கோங்க. இப்போ லெப்ரசின்றது கம்ப்ளீட்லி ட்ரீட்டபிள் டிசீஸ். இதை பற்றி யாரும் பயப்பட வேண்டாம். இது ஒரு டேபு டாபிக்கும் கிடையாது.